பிக் பாஸோட அடுத்த சீசன் சீக்கிரமா ஸ்டார்ட் ஆக இருக்கு. அந்த வகையில பிக் பாஸ் வீட்டுக்குள்ள பல மாற்றங்கள் கொண்டு வந்திருக்கிறதாகவும் பிரபல சீரியல் நடிகையும் இந்த பிக் பாஸ் சீசன் 9ல கலந்துக்க இருக்கிறதாக ஒரு நியூஸ் வெளியாகி இருக்குங்க. வாங்க என்ன ஆச்சுங்கிறத பார்க்கலாம். பிக் பாஸ் சீசன் 9 எப்ப வரும் அப்படின்னு சொல்லி பிக் பாஸோட ரசிகர்கள் எல்லாம் காத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த வகையில ஒரு வழியா அக்டோபர் 5th வந்து பாத்தீங்கன்னா கிராண்ட் லான்ச் வந்து பண்ண போறாங்க. அந்த வகையில சீசன் 9ல வந்து நிறைய பேர் கலந்துக்க இருக்காங்க. நிறைய ஆடிஷன் போயிட்டு இருக்கு அப்படிங்கிற நியூஸ் பார்த்தோம். கிட்டத்தட்ட கலந்துக்க போறது என்னமோ 15 போட்டியாளர்கள்ல இருந்து 25 போட்டியாளர்கள் வரைக்கும் தான். ஆனா லிஸ்டே ஒரு 500 பக்கம் வந்துரும் போல. அந்த அளவுக்கு நிறைய விஷயங்கள் இவங்க வருவாங்களா அவங்க வருவாங்களா அப்படின்னு சொல்லி கேள்விகள் கேட்கப்பட்டு தான் இருக்கு. அந்த வகையில நம்ம எதிர்பார்க்காத பல விஷயங்கள் எப்பவுமே பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கும். அதே போலதான் வீட்டுலயும் வந்து பல மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்களாம். இதுவரைக்கும் வந்து 8 சீசன் வந்திருக்கு. 8 சீசன்லயும் ஒவ்வொரு விஷயங்கள் வந்து வித்தியாசமா பண்ணி காமிச்ச மாதிரிதான் இந்த சீசன்லயும் வந்து பாத்தீங்கன்னா வித்தியாசமா ஏதோ ஒரு சில விஷயங்கள் பண்ண இருக்கிறதா தகவல் வெளியாகி இருக்கு. டாஸ்க் எல்லாம் பயங்கரமா இருக்க போகுது. அது மட்டும் இல்லாம போட்டியாளர்களுக்கு வந்து ஏதாச்சும் டாஸ்க் சரியா பண்ணலனாலும் ஏதாவது கேம் வச்சு உடனே அவங்கள எவிக்ட் பண்றது, இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் பண்ணலாம்னு எதிர்பார்ப்பு இருக்கு. சாச்சனா அவங்கள ஒரே நாள்ல வெளியே அனுப்புனது இதெல்லாம் வந்து எல்லாருக்குமே அதிர்ச்சியா தானே இருந்துச்சு போன முறை. அதே போல இந்த முறையும் ஏதாச்சும் புது ட்விஸ்ட் வைக்கலாம் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்கு. என்ன நடக்க போகுதுன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். இப்படி இது ஒரு பக்கம் இருக்க, பாக்கியலட்சுமி சீரியல்ல நடிச்ச நடிகை நேகா அவங்க வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போறதா ஒரு நியூஸ் வந்து வெளியாகி இருக்கு. ஆனா உண்மையான தெரியல. அவங்களோட பேரும் இப்ப வந்து சமூக வலைதளத்துல எல்லாரும் பரப்பி விட்டுட்டு இருக்காங்க. இந்த நியூஸ்லாம் பார்த்துட்டு அவங்களே ஏதாச்சும் பதில் கொடுத்தாதான் தெரியும். இல்லைன்னா கடைசியில பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இவங்க கலந்துக்கிற போட்டியாளரா வீட்டுக்குள்ள வரும்போது தான் தெரியும். ஆனா இப்ப இவங்களுடைய பெயரையும் வந்து இழுத்து விட்டு இருக்காங்க. சீரியல்ல இவங்க ரொம்பவே நல்லா நடிச்சிட்டு இருந்தாங்க. ஆனா எவ்வளவோ பேர் வந்து ட்ரோல் பண்ணாலும் யார் என்ன சொன்னாலும் அதையெல்லாம் கடந்து வந்து எதையும் வந்து பெருசா எடுத்துக்காம அத்தனையும் தாண்டி வந்து அந்த சீரியல்ல கடைசி வரைக்கும் நடிச்சாங்க. அந்த சீரியலுக்கும் வந்து தனி ஃபேன் பேஸ் இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஒரு வழியா சீரியல் முடிவுக்கும் வந்துச்சு. சீரியல்ல நடிக்கும் போது நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சிருக்காங்க. அதனால இவங்களுக்கு பிக் பாஸ்ல வந்து ஒரு வாய்ப்பு கொடுத்து கண்டிப்பா வந்து அடுத்த லெவலுக்கு இவங்களுக்கு வாய்ப்பு கொடுப்பாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருந்துச்சு. என்ன பண்ண போறாங்கன்னு வெயிட் பண்ணி தாங்க பார்க்கணும். அது மட்டும் இல்லாம இன்னுமே சேனல் தரப்புல இருந்து ஒரு சிலர் வந்து வீட்டுக்குள்ள போக போறாங்களாம். சொல்ல போனா வழக்கம் போல பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்து சேனல் சைடு இருந்து தான் அதிகமா அனுப்பிட்டு இருக்காங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ள. அந்த வகையில இந்த முறை வந்து சேனல் தரப்புல இருந்து நிறைய பேர் போலாம். சொல்ல போனா கூமாப்பட்டி ட்ரெண்டிங் பிரபலம் கூட பிக் பாஸ்க்குள்ள போறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா அவர் இப்ப ஒரு சில நிகழ்ச்சிகள்ல கலந்துக்கிட்டு டான்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. என்ன நடக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அதே போல மதுரை முத்து அவரும் வந்து போட்டியாளர்னு சொல்றாங்க. ஆனா உறுதியா தெரியல. கடைசி வரைக்கும் வெயிட் பண்ணி பார்த்தா தாங்க தெரியும். எது எப்படியோ இன்னும் ஒரு மாதம் இருக்கு. பிக் பாஸ் வீட்டுக்குள்ள யாரெல்லாம் போக போறாங்க, என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த லிஸ்ட் பத்தி உங்களோட கருத்துக்களையும் சொல்லுங்க. யார் வீட்டுக்குள்ள போனா நல்லா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட்ல சொல்லுங்க.